வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒன்றை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு செயலையோ அல்லது ஒரு தொழிலையோ செய்கின்ற பொழுது பயமாக இருந்தால் அவனது நிலை எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த குறளை நான் இயற்றியுள்ளேன். நல்மதியினன் ஒளிந்தொற்றின் தன்னிலையில் நல்முடிவில்லா நிலை பெறும் என்பது இதனோட குறள். நல்மதியினன் ஒளிந்தொற்றின் தன்னிலையில் நல்முடிவில்லா நிலை பெறும் என்பது ஒரு புதுக்குறள். அதாவது எந்த ஒரு செயலிலும் நல்ல அறிவை உடையவன் தன்னுடைய நிலையில் தைரியமில்லாது பயந்து ஒளிந்து கொள்வானாகின் அவனால் அந்த தொழிலில் நல்ல முடிவை எடுக்க முடியாத நிலை உருவாகும் என்பது இதனுடைய கருத்து. இது எப்படி என்று சொன்னால், செய்யும் தொழிலாகட்டும், ஒரு அரசியலாகட்டும், ஒரு பொது நிர்வாகமாகட்டும், எந்த ஒரு விஷயங்களிலும் நாம் தைரியமாக ஒரு செயலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்படி முன்னெடுத்து சென்றால்தான் அந்த தொழிலில் வெற்றி அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த தொழிலிலே வெற்றி அடைய முடியாது. காரணம், நமக்கு எதிராளிகள் தொழில் துறையினர் நிறைய பேர் உண்டு. அந்த நிறைய பேர் நிறைய நெருக்கடிகளை எல்லாம் கொடுப்பார்கள். அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கி சமாளித்து செய்வதற்குண்டான மனநிலையை கொடுப்பது தைரியம் மட்டும்தான். அந்த தைரியம் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய சிந்தனைகள் மேலோங்கும். உன்னுடைய சிந்தனைகள் மேலோங்கும் பொழுது உன்னுடைய செயல்திறன் அதிகமாகின்ற பொழுதுதான் அந்த விஷயத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த விஷயத்தில் ஜெயித்து நீங்கள் முன்னேறி வருவது என்பது மிக மிக கடினமாகும் என்பதை நினைத்து இந்த குறளை நான் இயற்றியுள்ளேன். நன்றி, வணக்கம்.